பொற்பதி வீதி மற்றும் அதனை அண்டிய கோண்டாவில் அரசடி பிள்ளையார் கோவில் சந்தி ஆகிய இடங்களில் தொடர்ச்சியான களவுகள் நடைபெற்று வருவதாக அந்த கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கோண்டாவில் சந்தையில் அமைந்துள்ள கோண்டாவில் கிழக்கு சனசமூக நிலையமும் இந்து இளைஞர் மன்றமும் அமைந்துள்ள கட்டிடம் இயங்காத காரணத்தினால் மத பிரியர்களின் அமைவிடமாக அது காணப்படுகிறது. அரசடி பிள்ளையார் கோவிலிலும் அதற்கு முன்னால் அமைந்துள்ள விற்பனை நிலையத்திலும் 3 முறைக்கு மேல் களவுகள் நடைபெற்றுள்ளன. நேற்று முன்தினம் கோண்டாவில் நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு சென்ற பெண் ஒருவரிடம் இருந்து ஆட்டோவில் வந்தவர்கள் சங்கிலியை பறிக்க முற்பட்டுள்ளனர். 2 வாரத்திற்கு முன்னரும் அரசடி பிள்ளையார் கோவிலை அண்டிய பகுதிகளில் வழிநகை திருட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதப்பிரியர்களின் அட்டகாசம் காரணமாக பொற்பதி வீதியில் அமைந்துள்ள பயன்பாடு அற்ற பஸ் தரிப்பு நிலையங்கள் 2லும் மாலை நேரங்களில் மத போதையில் உள்ள இளைஞர்களின் அடாவடித்தனத்தினால் அந்த வீதியில் பயணிப்பவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் இது தொடர்பாக அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு இதற்கு தீர்வாக அந்த வீதியில் அமைந்துள்ள பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றை உடைத்து அகற்றுமாறு அரசாங்க அதிபர் நல்லூர் பிரதேச சபைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அரசடி பிள்ளையார் வீதியில் அமைந்துள்ள பயன்பாடற்ற ஒரு மாடி கட்டடம் ஒன்றையும் இந்த இளைஞர்கள் பயன்படுத்துவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டு ஒருமுறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதன் பின்னர் தற்போது போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடாத காரணத்தினால் இளைஞர்களின் அட்டகாசம் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் அந்த மக்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். இவர்களின் இந்த செயற்பாடுகளை மாலை நேரங்களில் பார்க்க முடியும் என்றும் மக்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.